உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு ராவணன். முன்னொரு காலத்தில் இலங்கையை ராவணன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு. இவரோட ஆட்சி காலத்தில் அந்த இலங்கை ரொம்ப அழகாக இருந்துச்சாம், செழிப்பாகவும் இருந்துதான். அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த ராவணனுக்கு கலைகள் மீது ரொம்ப ஈர்ப்பு, அதிக ஆசை. அந்த கலையை அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய பேரை ஈடுபட செஞ்சாராம். அதனால் இந்த ராவணனோட காலத்தில் கலைகள் எல்லாம் ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாமா. இந்த ராவணன் கட்டடக்கலையில் ரொம்ப சிறந்தவனாம். அதற்கு அடையாளமாகவே தன்னுடைய அரண்மனையை ரொம்ப அழகாக கட்டியிருப்பானாம். அயோத்தியில் இருக்க ராமனோட அரண்மனையை விட ராவணனோட அரண்மனை அவ்வளோ அழகாக இருக்குமா. சிவன் பார்வதிலாம் கூட பார்த்து இந்த ராவணனோட அரண்மனையை பார்த்து அதிசயப்பட்டாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். அட, இவ்வளோ பிரம்மாண்டமாக கூட ஒரு அரண்மனையை கட்ட முடியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ராவணனோட அரண்மனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த ராவணன் சிறந்த சிவபக்தனா. தினம் சாமிக்கிட்ட போய் தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும், இலங்கையை அழிய விடக்கூடாது, இலங்கையை காப்பாற்றுறது சிவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சிவன்கிட்ட தினம் வேண்டுவாராம். சிறந்த சிவபக்தனாகவே இருந்தாராம். ஒரு காலத்தில் இந்த சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இவர் சிவன் இருக்கக்கூடிய கைலாய மலை இருக்கு இல்லையா, இதையே இலங்கைக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கைலாய மலையே தூக்கிக்கிட்டு இலங்கைக்கு வந்துட்டதா அப்படிலாம் கதை இருக்குது. அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் தான் ராவணன். இவர் சிறந்த சிவபக்தர் இல்லையா, இவரை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்ச கடவுள் இவரோட தலையை வெட்ட சொன்னாராம். சிறந்த சிவபக்தன் அப்படின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக ராவணனும் தன்னுடைய தலையை வெட்டி சிவனுக்கு கொடுத்தாராம். 10 துண்டாக வெட்டினாராம். உடனே இவரை சோதித்த சிவன் இவன் சிறந்த சிவபக்தன் தான் அப்படின்னு சொல்லி அவர் 10 துண்டாக வெட்டினதுனால ராவணனுக்கு 10 தலையாகவே கொடுத்தாராம். நமக்கெல்லாம் ராவணன் அப்படின்னு சொன்னாலே 10 தலை இருக்கும் அப்படின்னு தானே ஞாபகம் வரும். அந்த ராவணன் தான் இவர் இலங்கையை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. இவரோட காலகட்டத்தில் இலங்கையும் ரொம்ப வளமாக இருக்குது. இவர் சிறந்த சிவபக்தனோடு இல்லாமல் வீணை வாசிப்பதில் ரொம்ப சிறப்பு பெற்றவராம். இவர் வீணை வாசித்தார்னா அதில் சிவபெருமான் தண்ணியே மறந்துடுவாராம். அந்த அளவுக்கு வீணையில் வல்லவராம் இந்த ராவணன். 7 மகன்களும் இருக்காங்க இந்த ராவணனுக்கு. விபீடன், கும்பகர்ணன், சூர்பனகை அப்படின்னு கூட பிறந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த ராவணன் இலங்கையில் ஆட்சி செஞ்சிட்ருக்க காலகட்டத்தில் தான் ராமன் 14 வருஷம் வனவாசம் வந்திருக்கிற நேரத்தில் ராமன் கூடையும் லக்வன் கூடையும் ராவணனோட தங்கையான சூர்பனகை காட்டில் சந்திக்க நேருது. அப்படி சந்திக்கும் பொழுது இந்த சூர்பனகை என்ன பண்ணுறாங்கன்னா ராமன்கிட்டையும் லக்ஷ்மணன்கிட்டையும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் பொழுது லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருன்னா சூர்பனகையோட மூக்கை தன்னோட வாளால் அறுத்துடுறாரு. இதனால் கோபம் அடைஞ்சிடுறாங்க சூர்பனகை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டிலேருந்து நேராக கிளம்பி இலங்கைக்கு போய் தன்னுடைய அண்ணன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் காட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ராமன், லக்ஷ்மண், சீதை அப்படிங்கிற 3 பேரை பார்த்தேன். அவங்கக்கிட்ட நான் வாக்குவாதம் செய்யும் பொழுது அந்த ராமனோட தம்பி லக்ஷ்மண் என்னோட மூக்கை அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி.
உடனே இந்த ராவணனுக்கு வந்து தன்னுடைய கூட பிறந்தவங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம் இவருக்கு. தன்னுடைய மனைவியாகட்டும், தன்னுடைய மகன்களாகட்டும் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பார். அதுவும் ஒரே தங்கை வேறையா, ரொம்ப பாசம் இவருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய தங்கையோட மூக்கையா நீங்கள் கட் பண்ணீங்க, நான் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இலங்கையிலேருந்து கிளம்பி ராமன், லக்ஷ்மண், சீதை இருக்க காட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது மாரீசன் அப்படிங்கிற ஒருத்தவனை தனக்கு கூட கூப்பிட்டுட்டு வராரு. வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் எப்படி நம்ம தங்கையை வந்து மூக்க அறுத்தாங்களோ அது மாதிரி நம்ம பழி தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் அந்த மாரீசனை ஒரு தங்க மானாக மாறி அந்த ராமன், லக்ஷ்மண், சீதை இருக்காங்க இல்லையா, அந்த குடில்கிட்ட ஓட விடுறாரு. அப்படி அந்த மான் ஓடும் பொழுது அந்த சீதை வந்து அந்த மானை பார்த்து ஆசைப்படுறாங்க. உடனே ராமர்கிட்ட வந்து எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் உடனே சீதை கேட்டுட்டாங்க இல்லையா, அந்த மானை பிடிச்சி தரத்துக்கு முயற்சி பண்ணும்போது அது மாயமானுங்கிறதுனால மறைஞ்சு மறைஞ்சு போகுது. உடனே ராமன் வந்து அது பின்னாடியே போகிறாரு. லக்ஷ்மண் வந்து சீதைக்கு துணையாக இருக்கார். அப்போ அந்த மான் என்ன பண்ணுதுன்னா, ராமன் மாதிரியே குரல் கொடுத்து லக்ஷ்மணா என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துது. அதை கேட்ட உடனே லக்ஷ்மண் வந்து ராமனை காப்பாற்றுறதுக்காக போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் சீதையை தனியாக விட்டுட்டும் போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோடு போடுறாரு. இந்த குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோடு போட்டு சீதைக்கிட்ட இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வராதீங்க, நான் போய் அண்ணனை எப்படியா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் போகிறாரு. சீதை இப்போ குடியில் தனியாக இருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்திக்கிட்ட ராவணன் ஒரு அந்தனர் மாதிரி தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கிட்டு அங்கே வந்து சீதைக்கிட்ட பசிக்கு உணவு கேட்குறாரு. அந்தனர் வேடம் பூண்டிருக்கிறது ராவணன் தான் தெரியாத சீதை, அந்தனர் தானே, சாப்பாடு தானே கேட்குறாரு, கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இலக்குவன் போட்ட கோட்டை தாண்டி போய் உணவை தந்துடுறாங்க. அந்த கோட்டுக்குள்ளே ராவணனால் வர முடியல. ஆனால் சீதை வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டை தாண்டி போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போது ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை வந்து சீதையை ராவணன்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடுது. ஆனால் ஜடாயுவோட சிறகுகளெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போய் இலங்கையில் அசோகவனத்தில் வச்சிடுறாரு. இதை கேள்விப்பட்ட ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை போய் எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு அனுமானோட உதவியெல்லாம் கேட்டு வானரத்தோட துணையை கொண்டு இலங்கைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போனார்னு தெரிஞ்ச உடனே ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து இது தவறான செயல், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ராவணனுக்கு அறிவுரை கூறுறாங்க. இந்த மண்டோதரி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இன்னொருத்தரோட மனைவியை நாம் கவர்ந்துட்டு வரக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராவணனோட தம்பி விபீடனும் அதே தான் சொல்கிறான். நீங்கள் வந்து செஞ்சது தப்பு, அந்த மாதிரி செய்யக்கூடாது, அவரும் ஒரு அரச குலத்தை சார்ந்தவர் தான், அவங்கள நாம் பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ராவணன் முடியவே முடியாது, இந்த போரை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னோடய தம்பி கும்பகர்ணன் இருக்கான், என்னோடய பையன்கள்லாம் இருக்காங்க, ராமன் லக்ஷ்மண் போர் தொடுத்தா நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இவனோட தம்பி கும்பகர்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப வலிமை வாய்ந்தவர், மிகவும் உயரமாக இருப்பார், 6 மாதத்துக்கு தூங்குவார், 6 மாதத்துக்கு முழிச்சிட்ருப்பார், சாப்பாடெலாம் சாப்பிட்டார்னா நிறைய சாப்பிடுவார், ரொம்ப வலிமை வாய்ந்தவர். அப்படிங்கிறதுனால ராவணனுக்கு வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை. இப்படியே போயிட்டுருக்கும்பொழுது ராமன், லக்ஷ்மண் வானரங்களோட துணையை கொண்டு இலங்கைக்கு போயிடுறாங்க. இலங்கைக்கு போய் ராவணன் கூட சண்டை போடுறாங்க, போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும் பொழுது கும்பகர்ணன் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராவணனோட மகன்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய தம்பி இறந்து போனதையும் தன்னுடைய மகன்கள் இறந்து போனதையும் ராவணன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, இப்படி இவங்களெல்லாம் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நானே போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ கூட மண்டோதரி சொல்கிறாங்க, அவனோட மனைவி,
இப்போ கூட நீங்கள் சீதையை விடுதலை பண்ணிட்டீங்கன்னா ராமன் உங்கள் கூட போர் தொடுக்க மாட்டார், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரு ஒரு மன்னர், போர்லேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போருக்கு போகிறாரு. கடைசியாக ராமனோட கையால் ராவணனும் வீழ்ந்துடுறாரு. நிறைய அம்புகள்லாம் தைத்து போர்க்களத்தில் போய் இருக்கார். அப்படி இருக்கிற தருவாயில் கூட அவர் வந்து தன்னுடைய தம்பிக்கும் லக்ஷ்மணனுக்கும் சில வாழ்வியல் உண்மைகளெல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இதுதான் ராவணனோட கதை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.